சிவமந்திரமே யுகதர்மம். ஜெகன்மாதா வாழை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி. குருவே நம சிவாயம். இந்த காணொளியில் உயர்நிலை மாந்திரீகத்தில் ஏரலிஞ்சில் சைவக்கருவிற்கு அடுத்ததாக வரக்கூடிய பாசான கருவை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆனால் இந்த கருவில் ஏரலிஞ்சிலும் வெண்கடுகும் சேர்க்கப் போகிறோம். இந்த பாசான கருவை நீங்கள் செய்ய வேண்டுமானால் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது 3 அல்லது 5 பாசானங்கள் போதுமானது. அதோடு ரசம் மற்றும் கந்தகம் இரண்டையும் தனித்தனியாக சுத்தி செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு இரண்டையும் ஒன்றாக கலந்து அரைத்து ஒரு உருண்டையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ரசகற்பூரம், அரிதாரம், ஊசிகாந்தம், துருசு, மிருதார்சிங்கி, துத்தம் இவற்றுடன் சேராங்கொட்டை, கருமஞ்சள், வெண்கடுகு ஆகியவற்றை தனித்தனியாக பொடியாக அரைத்து தூளாக வைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு கல்வத்தில் இந்த சரக்குகளுடன் ஏற்கனவே நாம் அரைத்து வைத்த ரசம் கந்தகம் சேர்த்து ஏரலிஞ்சில் தைலம் விட்டு நன்றாக 2 ஜாமம் அரைக்க வேண்டும். கூடவே விளக்கெண்ணையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு இந்த கருவிற்கு உயிரூட்ட வேண்டும். அதற்காக இந்த கருவை ஒரு குடுவையில் வைத்து ஒரு பட்டு துணியால் மூடி ஒரு சக்தி வாய்ந்த காளி கோயிலில் காளி அம்மையோட கண் பார்வை படும்படி புதைக்க வேண்டும். முன்னதாக அந்த கோயிலில் உள்ள தெய்வங்களுக்கு படையல் வைத்து பூஜை செய்து இந்த குடுவைக்கும் படையல் வைத்து பூஜை செய்து அதன் பிறகு படைக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கருவை தயார் செய்ய குறிப்பிட்ட அளவில் ரசம், கந்தகம் மற்றும் பாசானங்களை சேர்க்க வேண்டும். இந்த பாசான கருவை நீங்கள் நெற்றியில் வைத்து கொள்ள வேண்டாம். அஷ்டகர்ம பிரயோக தகட்டுக்கும் உங்களுடைய உபாசனை தெய்வத்தினுடைய மூல எந்திரத்திற்கும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேவதா சித்தியில் தகட்டிற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த பாசான கருவிற்கு உச்சிஷ்ட காளி அம்மை மிக விரைவில் சித்தியாவாள். மந்திரம் சரியாக இருக்க வேண்டும். சித்தர்கள் கொடுத்த மந்திரமாக இருந்தால் மிகவும் சிறப்பு. இந்த பாசான கருவுடன் தகுந்த படையல், தகுந்த மந்திரம், பூஜை முறைகள் சரியாக இருந்தால் மிக விரைவில் உச்சிஷ்ட காளி சித்தியாகி விடுவாள். இதே போல்தான் மற்ற தெய்வங்களும் விரைவில் சித்தியாகும். சந்தேகம் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் வீரமாகாளி அன்னையருள், ஜெய் வராகி அன்னையருள்.